ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி 18 என்று பல சிறப்பு வழிபாடு தினங்களை கொண்டுள்ளது இந்த ஆடி மாதம். அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி போன்ற பல கிராமத்து தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதம் இந்த மாதம். ஆடி மாதத்தை அடிப்படையாக வைத்துதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தினர். ஆடியை கர்க்கடக மாதம் என்றும் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த மாதத்தில்தான் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். பொதுவாக ஆடி மாதத்தில் காற்று பலமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை, அதாவது கூழ் போன்ற உணவுகளை சாப்பிடுவது நல்லது. இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் பெண் தெய்வமான அம்மன், துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குவதற்கான மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தை வணங்கி வரவேற்போம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம், அடியேனின் வாழ்த்துக்கள், ஆசிகள். ஜெம் பக்தி டிவியின் ஆடி திருவிழா, கோலாகலமான ஆடி திருவிழா இந்த நிகழ்விலே தினம் தினம் ஒரு சக்தி பீடத்தை பற்றி நாம் பேசி வருகிறோம். தினம்தோறும் பேசி வருகிறோம். இந்த ஆடி திருவிழாவிலே, ஜெம் பக்தி டிவியின் ஆடி திருவிழாவிலே இன்றைய தினம் புகழ்பெற்ற, பாடல் பெற்ற, புராதனமான, புண்ணிய கஷேத்திரமான, எப்படிப்பட்ட, அதாவது பிரம்மகத்தி தோஷத்திலேருந்து எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான திருத்தலமாக விளங்கக்கூடிய திருப்பருவதம் என்றும் திருப்பருப்பதம் என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீசைலம். பார்த்தீங்கன்னா மகாநந்தி, ஸ்ரீசைலம் எல்லாம் சொல்லுவாங்க. அதில் ஸ்ரீசைலம்னு ஒரு இடம். மல்லிகார்ஜுனேஸ்வரர் அற்புதமான தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அப்படி தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே வடநாட்டு ஸ்தலங்கள்ல ஒன்றாகும் இது. இந்த சம்பந்தர், ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரும் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலம். இத்தலம் ஆந்திர மாநிலத்தின் நந்தியால் மாவட்டத்தில் அமைந்துள்ள நல்லமலை, நல்லகிரி என்று அழைக்கப்படும் அந்த நல்லமலை குன்றில், குன்று என்றால் மலை, கிரி என்றால் மலை, மலை என்றால் மலை, நல்லமலை குன்றில் அமைந்துள்ளது ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்படும். இது கிருஷ்ணா நதியின், கோதாவரி, கிருஷ்ணா என்று சொல்லுவார்கள். இது கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமிக்காக அமைக்கப்பட்டது. இத்திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள், இங்கே இருக்கிற அம்பாள் பேர் சக்தி பீடங்களில் இங்கே இருக்கிற அம்பாள் பேர் பிரம்மராம்பிகை. மிகவும் சக்தி மிக்கவள். சகல தோஷங்களையும் இங்கு நீராடி வணங்கினால் தீர்த்து வைப்பவள் பிரம்மராம்பிகை திருத்தலம். சுவாமி மல்லிகார்ஜுனேஸ்வரர், மல்லிகார்ஜுன சுவாமி திருத்தலத்தில் நந்தி தேவர் தவம் செய்து இறைவனை சுமக்கும் ஆற்றல் பெற்றார். நந்தியம் பெருமான் தவம் செய்து இறைவனை சுமக்கும் ஆற்றல் பெற்றார் என்பது பெரும் நம்பிக்கை. 12 சோதிடர் ஸ்தலங்களில் ஒன்றாகும். 12 சோதிடர் ஸ்தலம், ஜோதிர் ஸ்தலம் என்று சொல்லுவார்கள். அதில் இதுவும் ஒன்று. தோற்றம், ஒரு ஆலயத்தில் எப்பவுமே தோற்றம், இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு அப்படின்னு இருக்கும். ஸ்ரீசைலம் மகாபாரதத்திலும் புராணங்களிலும், ஸ்ரீசைலம் என்பது மகாபாரத கதையில் வருது, புராணங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கந்தபுராணத்தில் ஸ்ரீசைலகாண்டம் என்னும் அத்தியாயம் ஒன்று உண்டு. இது திருக்கோயில் மிக பழங்காலத்திலேயே தோன்றியதற்கு சான்றாகும். ஏன்னா கந்தபுராணத்திலேயே வந்திருக்கு. எம்பெருமான் முருகப்பெருமானின் சொந்த புராணமாக கந்த புராணத்திலேயே வந்திருக்கு. பழங்காலத்திலேயே தோன்றியதற்கு இதைவிட சான்று வேற ஒன்றுமில்லை. அத்துடன் போ ஊ 7-9ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த தமிழ் நாயன்மார்கள் இத்திருக்கோயிலை பாடியுள்ளனர். ஆதிசங்கரர் இங்கு வந்ததாகவும் இங்கேயே தனது சிவானந்த லகரி என்னும் சமஸ்கிருத நூலை எழுதியதாகவும் நிறைய பேர் படிப்பாங்க. சிவானந்த லகரி படித்தேன், சிவானந்த லகரியெல்லாம் படிச்சிங்கன்னா யோக நிலைக்கு போயிடுவீங்க, ஞான நிலைக்கு போயிடுவீங்க, ஞானம் கிடைச்சிடும். கிடைக்காத தெய்வங்கள் எல்லாம், பார்க்க முடியாத தெய்வங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மகா பெரிய ஆற்றல் கிடைச்சிடும். இந்த சிவானந்த லகரி என்ற சமஸ்கிருதம் கிரந்த மொழி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்திலே இருந்தாலும் நம்மால் படிக்க முடியவில்லை என்றாலும் அந்த சிவானந்த லகரியை கேசட்டில் போட்டு கேட்டாலோ படித்தாலோ படிப்பதை கேட்டாலோ நிச்சயமாக தெய்வங்களுடைய அருளாற்றலாம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்டது தான் சிவானந்த லகரி. எப்படி லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி என்று சொல்லப்படுகின்றதோ அதே மாதிரி சிவானந்த லகரியும் முக்கியமானது. மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி கேள்விப்பட்டிருப்பீங்க, வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. நம்ம சென்னையில் கூட தம்புச்செட்டி தெருவில் சத்ரபதி சிவாஜி வழிபட்ட காளிகாம்பாள், காமடேஸ்வரர் காளிகாம்பாளுடைய ஸ்தலம் இருக்கு. அந்த மாதிரி அந்த மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி ஒரு அம்பாள் பக்தர். அம்பிகையை வணங்கி அவரிடம் பெற்ற வாளை கொண்டு அவர் எதிரிகளை அழித்து தன் தர்மராஜ்யத்தை நிலைநாட்டினார். இந்த பிரம்மராம்பிகையை வழிபட்டு தான் மிகப்பெரிய சக்தி மிக்க ஆற்றலை பெற்று மிகப்பெரிய ராஜ்யத்தை நிறுவனார் அந்த சத்ரபதி சிவாஜி. அதன் நினைவாக பிரம்மராம்பிகை அம்மன் கோயிலின் வடக்கு புற கோபுரத்தை 1677 சத்ரபதி சிவாஜியால் கட்டப்பட்டது. 1677 சத்ரபதி சிவாஜியால் கட்டப்பட்டது. எனவே இன்றளவும் அது சிவாஜி கோபுரம் என்றே அழைக்கப்படுகின்றது. வீர சிவாஜிக்கு பிரம்மராம்பிகை அளித்த வாள் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கோவில் அமைப்பு திருக்கோவிலானது 20 அடி உயரமும் 2121 அடி நிகழமும் உடைய கோட்டை சுவர் போன்ற திருச்சுற்று மதில்களை கொண்டுள்ளது. இந்த மதிர்ச்சுவரின் வெளிப்புறத்தில் 4 புறங்களிலும் ஏராளமான படைப்பு சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை குதிரைகள், யானைகள், ஒட்டகங்கள், போர்க்காட்சிகள், வரலாற்று சிறப்பு மிக்க போர்க்காட்சிகள், பார்வதி திருமணம், அர்ஜுனன் தவசி என்று சொல்லுவார்கள், அர்ஜுனன் தவம், சந்திரவதி கதை, மார்கண்டேயன் கதை, தட்சனின் யாகம், அதனால் ஏற்பட்ட சிவ தாண்டவம், கஜாசுர சம்காரம், சிபி சக்கரவர்த்தி கதை, தேவரும் அசுரரும் பார்க்கடலை கடைதல், கண்ணப்பர் கதை, மகேஸ்வரர் விஸ்வரூபம், மகிடாசுர மர்த்தினி போன்ற பல சிற்பங்களை அந்த அழகிய மதில் சுவர்களில் கலைநயத்தோடு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. கண்டேன் கோவில் சிலையழகு, நிமிர்ந்தால் 1000 கலையழகு சொல்லுவார்களே. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான், மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் என்று அந்த வகையிலே கோவிலின் 4 புறங்களிலும் சிற்பக்கலைகளின் வண்ணங்கள் அற்புதம். அதுபோன்று கோவிலின் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள். கிழக்கு புறமுள்ள கோபுரம் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டதால் அவர் பெயரிலேயே கிருஷ்ணதேவராயர் கோபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. வடக்கு புற கோபுரமானது சத்ரபதி சிவாஜியால் கட்டப்பட்டதால்
677 தட்டப்பட்டதால் சிவாஜி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு புற கோபுரமானது கோவில் நிர்வாகத்தால் 1966 தட்டப்பட்டு பிரம்மானந்தராயா ஏன்னா அந்த கோயிலுடைய நிர்வாகஸ்தர்ல அப்போ அவர் அறங்காவலரா தர்மகர்த்தாவா இருந்திருப்பார், பிரம்மானந்தராயா. அதனால அவருடைய காலத்தில் தட்டப்பட்டபடியால் பிரம்மானந்தராயா கோபுரம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இவற்றின் மையத்தில் மல்லிகார்ஜுனர் கருவறை அழகாக அருளாட்சி செய்து வருகின்றார். மல்லிகார்ஜுனேஸ்வராயை நமக, பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாயை நமக. இந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் கருவறையில் கண்கொள்ளா காட்சியாக கருணைமிகு கடவுளாக விட்டிருக்கின்றார். இதன் மீது உள்ள விமானமானது எப்பவுமே கோபுரம் சொன்னா கோவில் வெளியில கட்டப்படுறது ராஜகோபுரம் தான் கோபுரம். கருவறைக்கு மேல கட்டப்பட்டால் அது விமானம். இப்படி இந்த சிவாலயத்தின் விமானமானது காக்கத்திய மன்னரான கணபதியின் சகோதரியான மயிலம்மா தேவியால், அதாவது காக்கத்திய மன்னரின் அந்த மன்னரான அவர் பேர் கணபதி, அவருடைய சகோதரியான மயிலம்மா தேவியால் கட்டப்பட்டதாக கருவறை விமானம் மல்லிகார்ஜுன சுவாமிக்கு அவரது கோயில் கல்வெட்டின் வாயிலாக அறியப்படுகிறது. மல்லிகார்ஜுனர் சன்னதிக்கு மேற்கே சந்திரமாம்பா சன்னதியும் கிழக்கே ராஜராஜேஸ்வரி சன்னதியும் உள்ளன. இந்த மல்லிகார்ஜுனருடைய திருத்தலம் சாணத்தியமான மேன்மை பொருந்திய ஒரு திருத்தலம். ஆடு, பாம்பு, நீங்கள் வரலாற்றை எல்லாம் திரைப்படத்தில் பார்த்திருப்பீங்க. ஆடு, பாம்பு இவையெல்லாம் சாபத்தினால், ஒரு மனிதன் சாபத்தினால் பாம்பாகின்றான், ஒரு மனிதன் சாபத்தினால் ஆடாகின்றான். அவனெல்லாம் வந்து அந்த மல்லிகார்ஜுன சுவாமியை வழிபட்டு அங்கிருக்கும் தீர்த்தத்தில் நீராடி மல்லிகார்ஜுனேஸ்வரை வழிபடும் போது அந்த பாம்பு மனித உருவம் பெறுகின்றன, அந்த ஆடு மனித உருவம் பெறுகின்றன. இப்படி சாபத்தினால் நம்ம இப்போ ஒருத்தன் வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு பிராணியை கொண்டிருப்பான், பூனையை கொண்டிருப்பான், பாம்பை கொண்டிருப்பான். அந்த பாம்போ பூனையோ சாபமிடும், மீண்டும் அவன் பாம்பாக பிறக்க வேண்டும் என்று. அப்படி நம்ம பாம்பாக பிறந்துடுவோம், இல்லை பூனையாக பிறந்துடுவோம், இல்லை நாயாக பிறந்துடுவோம். அப்படி நாம் பிறவி எடுத்த போது, அப்படி பிறவி எடுத்தவர்கள் இந்த மல்லிகார்ஜுனேஸ்வரரை ஸ்ரீசைலத்திலே வந்து வழிபட்டு பிரம்மராம்பிகை தாயை காணும்போது உறுதியாக பழைய பிறப்பிற்கு நாம் சென்று மீண்டும் புத்துணர்வு பெற்று சாப நீக்கும், அந்த சாப தோஷங்களை நீக்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு திருத்தலமாக, புராதனமான திருத்தலமாக, புண்ணிய கஷேத்திரமாக பிரம்மராம்பிகையினுடைய மல்லிகார்ஜுனேஸ்வருடைய திருத்தலம் விளங்குகின்றது. அன்பர்களே, சைலம், சைலம்னா என்ன? ஸ்ரீசைலம் என்றால், சைலம் என்றாலே ஒரு மலை தான். மலை மேல் அமர்ந்த ஒரு திருத்தலத்துக்கு தான் சைலம் அப்படின்னு பெயர் பெற்றுள்ளது. வடநாட்டு ஸ்தலங்களில், அந்த ஆந்திர மாநிலத்தில் நந்தியால் மாவட்டத்தில், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீசைலம், மகாநந்தி, மந்த்ராலயம், புட்டபர்த்தி, சிவன்மலை, சென்னிமலை, அப்படி ரூட் ஆஃப் மேப் வழிவகுத்து தருகின்றன. பார்த்தீங்கன்னா ஸ்ரீசைலம் இதெல்லாம் தான் வழி உங்களுக்கு. மகாநந்தி அப்படின்னு சுவாமியினுடைய அபிஷேக நீர் நந்தி வாயினால் வந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலங்கள்லாம் இது எல்லாமே புண்ணிய கஷேத்திரம்,
பார்த்தீங்கன்னா வருஷலாக வரும். நான் பலமுறை சென்றிருக்கிறேன் ஸ்ரீசைலம், அதில் நீராடி இருக்கிறேன். மல்லிகார்ஜுனரை தரிசனம் செய்திருக்கிறேன், பிரம்மராம்பிகை கண்டிருக்கின்றேன். அந்த அருளையும் நான் பெற்றுதான் இன்று ஒரு ஞான நிலையில் இருக்கின்றேன். அற்புதமான ஒரு திருத்தலம் பாருங்க. மகாபாரதம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது உங்களுக்கே தெரியும். ராமாயணம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த மகாபாரதத்திலையும் வருது, கந்த புராணத்திலையும் ஸ்ரீசைல காண்டத்திலையும் வருது. அப்படின்னா அந்த தலத்தினுடைய புராதனம், வன்மை, தொன்மை எப்படிப்பட்டது என்று பாருங்கள். தேடி சுவைப்பீர் தெரிந்து என்று சொல்வார்கள். ஒரு திருத்தலத்தை பற்றி காதினால் கேட்பதை விட அங்கே சென்று உணர்ந்து உணர்ந்து ஓதுதற்கரியவன் இறைவன் என்று சொல்லுவார்கள். உணர்ந்து அருளை பெற்று பாருங்கள். ஸ்ரீசைலம் செல்லுங்கள். தீராத சாபதோஷத்தை நிவர்த்தி செய்யுங்கள் அன்பர்களே. மீண்டும் ஜெம் பக்தி டிவியின் வாயிலாக நாளை மற்றொரு திருத்தலத்தை, சக்தியினுடைய திருத்தலத்தை சந்திப்போமா அன்பர்களே? வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஓம் வாக்தேவி ச வித்மஹே விரிஞ்சி பத்னே ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி
குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா, ஓல குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா, உலகமெல்லா வணங்கிடவே மகிழையிலே வாழுதம்மா. ஓல குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா, உலகமெல்லா வணங்கிடவே மகிழையிலே வாழுதம்மா. காலகாலமா அருள் காட்சி கொடுக்குதம்மா, காவல் தெய்வமா நம்ம காத்து வருகுதம்மா. காலகாலமா அருள் காட்சி கொடுக்குதம்மா, காவல் தெய்வமா நம்ம காக்க வருகுதம்மா. முண்டக கண்ணியம்மா அவ முண்டக கண்ணியம்மா, முண்டக கண்ணியம்மா அவ முண்டக கண்ணியம்மா. முண்டகம் என்று சொன்னா தாமர பூன்னு அர்த்தமம்மா, முண்டகம் என்று சொன்னா தாமர பூன்னு அர்த்தமம்மா. அவ புண்ணிய வடிவமே தாமர பூ போலானதம்மா, அவ புண்ணிய வடிவமே தாமர பூ போலானதம்மா. தாமர பூ போல அவளும் நீரிலே தாம் பிறந்தா, தாமர பூ போல அவளும் நீரிலே தாம் பிறந்தா. நீரிலே தோன்றியவ நிம்மதிய வாழ வைப்பா, நீரிலே தோன்றியவ நிம்மதிய வாழ வைப்பா. ஓல குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா, ஓல குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா. சித்திரை மாசம் வந்தா பால் கூட ஊர்வலம் போகும் அம்மா, சித்திரை மாசம் வந்தா பால் கூட ஊர்வலம் போகும் அம்மா. அதை பார்த்திடும் போதினிலே உள்ளமெல்லாம் பால் போல் ஆகும் அம்மா, அதை பார்த்திடும் போதினிலே உள்ளமெல்லாம் பால் போல் ஆகும் அம்மா. காணிக்க ஏராளம் அவளின் காலடிய சேரும் அம்மா, காணிக்க ஏராளம் அவளின் காலடிய சேரும் அம்மா. காலடிய சரணடைஞ்சா கை கொடுப்பா தேவி அம்மா, காலடிய சரணடைஞ்சா கை கொடுப்பா தேவி அம்மா. ஓல குடிசையிலே ஒரு தெய்வம் இருக்குதம்மா, உலகமெல்லா வணங்கிடவே மகிழையிலே வாழுதம்மா. காலகாலமா அருள் காட்சி கொடுக்குதம்மா, காவல் தெய்வமா நம்ம காத்து வருகுதம்மா. முண்டக கண்ணியம்மா அவ முண்டக கண்ணியம்மா, முண்டக கண்ணியம்மா அவ முண்டக கண்ணியம்மா. நம்ம முண்டக கண்ணியம்மா, நம்ம முண்டக கண்ணியம்மா. அருமையான பக்தி நிகழ்ச்சிகளைக் கண்டு பக்தி பரவசம் அடைந்திருப்பீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி பிரியா. நன்றி, வணக்கம்.